Hi friends, இன்னைக்கு ஹொசூர்ல இருக்கிற சென்னை சில்க்ஸ்க்கு தான் வந்துட்டு ட்ரெஸ் ஷாப்பிங்காக வந்திருக்கோம். பெங்களூர்ல இருந்து சென்னை சில்க்ஸ்க்கு இந்த டிராஃபிக்ல வரதுக்கே பாத்தீங்கன்னா ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. சோ வந்தது பாத்தீங்கன்னா லஞ்ச் முடிச்சிட்டு தான் நாங்க ஷாப்பிங்கே ஸ்டார்ட் பண்ணோம். இன்னைக்கு நாங்க எதுக்காக முக்கியமா ஷாப்பிங் பண்ண வந்தோம்னு பாத்தீங்கன்னா பாப்பா வந்து ஸ்கூல்ல சோலோ டான்ஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. சோ அவங்க டான்ஸ்க்கு ஏத்த மாதிரி ஏதாவது ட்ரெஸ் இருந்தா வாங்கிட்டு போலாம். அதுக்கப்புறம் பசங்களுக்கு டெய்லி யூஸ் பண்ற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் இருந்தா வாங்கலான்ட்டு தான் இன்னைக்கு வந்திருந்தோம். நாங்க போன அன்னைக்கு பாத்தீங்கன்னா வீக்கெண்ட்ன்றதால ஆடி ஆஃபர்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்க. சோ ஆஃபர்ஸ்ல வந்து கிட்ஸ் கலெக்ஷன்ஸ் என்னென்ன இருந்துச்சு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் போனதும் பாத்தீங்கன்னா கிட்ஸ் செக்ஷன்ல தம்பியோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருந்துச்சு ஸ்டார்டிங்லே. சோ ஃபர்ஸ்ட் தம்பிக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறமா பாப்பாக்கு பார்க்கலாம்னு சொல்லிட்டு நாங்க தம்பிக்கு செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதுல பாத்தீங்கன்னா பனியன் செட் தான் பார்த்துட்டு இருந்தோம். டெய்லி யூஸ் பண்ற மாதிரி கிளாத் எல்லாம் நல்லா சாஃப்டா இருந்துச்சு. இதோட பிரைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 300ல இருந்து 700 ரேஞ்ச்ல இருந்துச்சு. இந்த மாதிரி ட்ராக் பேண்ட்லாம் வந்துட்டு தம்பியோட சைஸ்ல வந்து 300 ருபீஸ்க்கே அவைலபிளா இருந்துச்சு. சோ என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருந்தேன். இதுல பாத்தீங்கன்னா கிரீன், ப்ளூ, yellow அந்த மாதிரி எல்லாம் வந்து ட்ராக் பேண்ட் இருந்துச்சு. தம்பியோட ஹைட்டுக்கு கரெக்டா இருக்கான்னு சொல்லி பாத்துட்டு இருந்தேன். ஜீன்ஸ் பேண்ட் விட இந்த மாதிரி பேண்ட் போட்டா உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். இது பாத்தீங்கன்னா நான் பாப்பாக்கு பார்த்திருந்த ட்ரெஸ். இது வந்து ஒரு டார்க் பிங்க் கலர்ல இருக்கும். இந்த ட்ரெஸ் பாத்தீங்கன்னா 2300 ருபீஸ்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு ஆஃபர் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இதோட பிரிண்ட்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரெடிஷனல் டைப்ல இருக்கும். எனக்கு கொஞ்சம் வெஸ்டர்ன் வேர் மாதிரி இருக்கிற மாதிரி நான் பாத்துட்டு இருந்தேன். கொஞ்சம் ஷைனிங்கா இருக்கிற மாதிரி. சோ அதனால அந்த ட்ரெஸ் நான் பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டு வேற என்னென்ன கலெக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருந்தேன். இதெல்லாம் வந்து ஃப்ராக் டைப்ல இருக்க ட்ரெஸ்ஸஸ் 500ல இருந்து 1000 ரேஞ்சுக்குள்ள இருந்துச்சு. நிறைய கலெக்ஷன்ஸும் அவைலபிளா இருந்துச்சு நாங்க போன டைம்ல. பாப்பாக்கு எப்பவுமே நாங்க பாத்தீங்கன்னா போத்தீஸ் இல்லைன்னா சென்னை சில்க்ஸ்ல தான் வந்து ட்ரெஸ் எடுப்போம். வேற எங்கேயுமே அவங்களுக்கு ட்ரெஸ் அமையாது. இங்கதான் அவங்களுக்கு கரெக்டா இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே. எங்களுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரம் வெஸ்டர்ன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரெடிஷ்னலா இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். லாங் கவுன், குர்த்தி, ஸ்கர்ட் அண்ட் டாப் அந்த மாதிரி மாடலையும் பார்த்துட்டு இருந்தேன். இதெல்லாம் 1000ல இருந்து 2000 ரேஞ்சில் இருக்கிற சல்வார் செட்டு. தம்பியும் பாப்பாவும் அந்த இடத்துல நிறைய ஸ்பேஸ் இருந்ததால விளையாடிட்டே இருந்தாங்க ஃபுல்லாவே. ஸோ நாங்கள் அவங்களையும் மேனேஜ் பண்ணிட்டு இந்த ஷாப்பிங் பண்றது தான் வந்து எங்களுக்கு இருக்கிறதுலே பெரிய டாஸ்க்கு. இந்த லாங் ஃப்ராக்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருந்துச்சு. 1000ல இருந்து 2000 ரேஞ்சில். அங்க வந்து இப்போ ஆடி ஆஃபர் போயிட்டு இருக்கிறதால 10% டிஸ்கவுண்ட், 50% டிஸ்கவுண்ட், 20% டிஸ்கவுண்ட்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி டிஸ்கவுண்ட்ஸும் அவைலபிளா இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு இருக்க ட்ரெஸ் ரொம்ப அழகா இருந்துச்சு. இதுவுமே 10% டிஸ்கவுண்ட்ல இருந்துச்சு. இது வந்து சோலி பேட்டர்ன்ல இருக்கிற இந்த டாப் ஸ்கர்ட் மாடல் தான் பார்த்துட்டு இருந்தேன். இது எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கர்ட்டுக்கு வந்துட்டு எலாஸ்டிக் கிடையாது, த்ரெட் போடுற மாதிரி இருந்துச்சு. ஸோ பாப்பாக்கு டான்ஸ் ஆடும்போது அது கம்ஃபர்டபுளா இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி மாடல் வந்து செலக்ட் பண்ணல. பட் இந்த மாடல் வந்து நான் ட்ரையல் பண்ணி மட்டும் பார்த்தேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருந்துச்சு. லைட் கலர்ஸும் இருந்துச்சு, டார்க் கலர்ஸும் இருந்துச்சு. பட் இதுல வந்துட்டு ஹிப்ல எலாஸ்டிக் இல்லாததால நான் இதை சூஸ் பண்ணல டான்ஸ்க்காக. நான் வந்து ஷராரா டைப்ல பேண்ட் இருக்கிற மாதிரி தான் நான் மாடல் தேடிட்டு இருந்தேன்.
ஸோ அந்த டைப்ல இருக்க ட்ரெஸ்ஸஸ் தான் நான் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். இதுவும் அந்த மாடல் தான், பட் இதுல ரொம்ப ஒர்க் இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு போட்டுட்டு ஆடுறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் செலக்ட் பண்ணல. நெக்ஸ்ட் இப்போ நான் பார்த்துருக்க ட்ரெஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 50% டிஸ்கவுண்ட்ல இருந்துச்சு. இதுலயும் ஏதாவது கலெக்ஷன் இருக்குமான்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருந்தேன். இதுல நிறைய சல்வார் ட்ரெஸ்ஸஸ் தான் போட்டிருந்தாங்க. பாய்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த டிஷர்ட் ட்ரௌசர்ஸ் தான் நிறைய கலெக்ஷன் இருந்துச்சு. எல்லாமே பார்த்தீங்கன்னா 250லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு 700 rupees வரையும் இருந்துச்சு. குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேண்ட் அவைலபிளாக இருக்காது, ஒன்லி டிஷர்ட் அண்ட் ட்ரௌசர் தான். பேண்ட் வேணும்னா நம்ம செப்பரேட்டாக தான் எடுத்துக்கணும். இந்த ட்ரெஸ்ஸோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 390 rupees. இந்த மாதிரி பாய்ஸ் போடுற ட்ரெஸ்ஸுக்குமே வந்து நிறைய கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ்ல வச்சிருந்தாங்க. பாப்பா பார்த்தீங்கன்னா தம்பிக்குன்னு சொல்லிட்டு நிறைய ட்ரெஸ் எடுத்து வந்து காமிச்சிட்டே இருந்தா. பட் நான் வந்துட்டு சைஸ் இது இல்லம்மா ரொம்ப பெருசா இருக்குமேன்னு சொல்லிட்டு நான் அவளை வேற சைஸ் எடுத்துட்டு வா தம்பி சைஸ்ன்னு சொல்லிட்டே இருந்தேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷர்ட் டைப் இருக்கிறது. நீங்க இந்த மாதிரி ஷர்ட் செப்பரேட்டா சூஸ் பண்ணிட்டு ஜீன்ஸ் பேண்ட் கூட பேர் பண்ணிக்கலாம். இதுல பார்ட்டி வேர் ஷர்ட்டும் இருக்கும் பாருங்க. இதுக்குமே நீங்க ஷர்ட் இங்க எடுத்துட்டு பார்ட்டி வேர் ஷர்ட் அதுக்கப்புறம் ஜீன்ஸ் பேண்ட் கூட பேர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பிளெயின் பேண்ட்ஸும் அவைலபிளா இருக்கு. நம்ம செட்டா எடுக்காம இந்த மாதிரி எடுத்து கூட பேர் பண்ணிக்கலாம். இந்த ஷர்ட்ஸ் எல்லாமே 500லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 500 to 1000. ஸோ நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் வியர் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வாட்டி நான் ஷாப்பிங் போனது ஒன்லி கிட்ஸுக்குன்றதால கிட் செக்ஷன் ஃப்ளோர்ல மட்டும் தான் நாங்கள் இருந்தோம். பாப்பாவோட செக்ஷன் அப்புறம் தம்பியோட செக்ஷன். மற்றபடி நாங்கள் எங்களுக்குன்னு சொல்லிட்டு தான் எந்த ஷாப்பிங்குமே போகல இன்னைக்கு. ஸோ அவங்களுக்கு மட்டும் நாங்கள் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துட்டோம். பசங்க சென்னை சில்க்ஸ்க்கு போனாலே எப்பவுமே வந்துட்டு இங்க இருக்க பிளே ஏரியால விளையாடணும் தான் நினைப்பாங்க. ஸோ அதனால அவங்கள ஒரு 15 minutesலேருந்து ஒரு 20 minutesக்கு வந்து பே பண்ணிட்டு இங்கேயே அவங்கள வந்து பிளே பண்றதுக்கு நாங்கள் விட்டுட்டோம். ஹஸ்பண்ட் தான் பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க எப்படி விளையாடிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதுல வந்து ஒரு 15 minutesக்கு பிளே பண்றதுக்கு வந்து 100 rupees நினைக்கிறேன். ஆல்ரெடி எங்க கிட்ட கார்டு இருக்கிறதால நாங்க அப்படியே பே பண்ணிட்டு பிளே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இங்க வந்தாலே இங்க விளையாண்டதான் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். ஸோ அந்த கேப்ல வந்து நான் வேற கலெக்ஷன்ஸ்ல என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். இதெல்லாம் வந்து குட்டி பேபிஸ் போடுற ட்ரெஸ் மாதிரி நல்லா இருந்துச்சு. இது வந்து பிலோ 1 year பேபியோட வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ் 500லேருந்து 1000 ரேஞ்சுக்குள்ள இருந்துச்சு. பாப்பாக்கு டெய்லி வேர் மாதிரி டாப் பேண்ட் என்ன மாதிரிலாம் கலெக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு அதோட ப்ரைஸஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். 200லேருந்தே நிறைய பேண்ட் 100 rupeesக்கே வந்துட்டு டெய்லி யூஸ் டாப் எல்லாம் வச்சிருந்தாங்க. டெய்லி யூஸ் பேண்ட்லாம் வந்து 200 rupeesலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. டிஷர்ட்ஸுமே 100 rupeesலேருந்தே வச்சிருந்தாங்க. ஸோ அந்த கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு என்னென்ன வேணுமோன்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் பில் பண்ணிட்டோம். இது வந்து பேபி செக்ஷன். ஸோ பேபிஸ்க்காக நமக்கு என்னென்ன தேவைப்படுமோன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வச்சிருந்தாங்க. ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம். நாங்கள் ஷாப்பிங் பண்ணி முடிக்கும் போதே ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் அங்கேயே கீழே இருக்கிற A2Bல டின்னர் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் என்னென்ன ட்ரெஸ் ஷாப்பிங் பண்ணியிருந்தோம்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு காட்டுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சென்னை சில்க்ஸ் ஷாப்பிங்லாம் போயிட்டு வந்துட்டோம். அன்னைக்கு நாங்கள் வரத்துக்கே பார்த்தீங்கன்னா நைட் ஒரு 10 o'clock மேலே ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் என்ன வாங்கிட்டு வந்தோம்னு எங்களால் காட்ட முடியல.
ஸோ 2-3 நாள் ஒர்க் இருந்ததால நம்ம வாங்கிட்டு வந்ததை காட்ட முடியல. ஸோ இன்னைக்கு நம்ம ஃபைனலாக காட்டிடலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். நாங்க போனதே பாத்தீங்கன்னா பாப்பாவோட டான்ஸ்க்கு வந்துட்டு ட்ரெஸ் வாங்கலாம் ஏதாவதுன்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். ஸோ முக்கியமா போனதே அதுக்காக தான். ஸோ பார்த்துலாம் ஃபர்ஸ்ட் பாப்பாவோட டான்ஸ் ட்ரெஸ். இதெல்லாம் ஷாப்பிங் பில். ஸோ இந்த ட்ரெஸ் தான் வந்து பாப்பாவோட டான்ஸ்க்காக நான் வாங்கியிருந்தோம். ஸோ இதான் டாப். இது லைட் பேபி பிங்க் கலர்ல இருக்கும். ஒயிட் கலர்ல சீக்வென்ஸ் ஒர்க் கொடுத்திருப்பாங்க. சோ இது கொஞ்சம் நல்லா கிளிட்டரியா இருக்கும் டான்ஸ்க்கு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி வாங்கிருக்கோம். இந்த Dress நாங்க எடுத்ததுக்கு முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா இந்த பேண்ட் தான். இந்த பேண்ட்டுக்காக தான் நாங்க இந்த Dress எடுத்தோம். பிகாஸ் இந்த பேண்ட் வந்து ஷராரா பேண்ட். சோ டான்ஸ்க்கு இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் நாங்க வாங்குனோம். சோ அதுக்கு குட்டியா வந்து ஷால் கொடுத்திருந்தாங்க நெட்டட்ல. இந்த Dress பாத்தீங்கன்னா 1295 rupees. இந்த Dressக்கு ஆஃபர் எதுவுமே இல்ல. 1295 தான் வாங்கிட்டு வந்தோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாப்பாக்கு வீட்டுக்கு போடுற மாதிரி பேண்ட் தான் வாங்கிட்டு வந்தோம். ஒரு 2 பேண்ட். சோ இந்த மாதிரி டைப்ல இருக்கும் இந்த பேண்ட். ஒன்னு வந்து பிங்க் கலர், இன்னொரு வந்து பேபி பிங்க் கலர்ல இந்த மாதிரி பட்டர்ஃப்ளைஸ் கொடுத்திருப்பாங்க. இந்த பேண்ட் வந்து ஈச் வந்து 250 rupees. சோ ரெண்டுமே சேர்த்து 500 rupees வாங்கிருந்தோம். சோ நம்ம வீட்டுக்குலாம் போட்டுக்கிறதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் தம்பிக்கு தான் வாங்கிருந்தோம். சோ தம்பிக்கு வந்து ஒரு 3 செட் ஆஃப் Dress, பேண்ட் அதுக்கு அப்புறம் ஷார்ட்ஸ் இருக்க மாதிரி. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பீச் கலர் டி-ஷர்ட், அதுக்கு மேட்சிங்கா ப்ளூ கலர் ஷார்ட்ஸ். சோ இது ஒரு செட். நெக்ஸ்ட் வந்து கிரீன் கலர் ஷார்ட்ஸ், கிரீன் கலர். சோ இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது நல்ல பனியன் கிளாத் மாதிரி நல்ல சாஃப்டா இருந்துச்சு. நெக்ஸ்ட் பிரவுன் கலர் ஷார்ட்ஸ் வந்து இந்த மாதிரி. சோ 3 கலர்ஸ் இருக்க மாதிரி வாங்கிட்டு வந்தோம் நாங்க. தம்பி இது வந்து ஈச் செட் 250 rupees. சோ டோட்டலா வந்து இவங்க 3 செட் வந்து 750 rupees வாங்கிருந்தோம். இது வந்து நம்ம டெய்லி வேர் யூஸ் பண்றதுக்காக வாங்கிருந்தோம். சோ இவ்வளவுதான் நாங்க ஷாப் பண்ணிருந்தது. போனதே பாப்பாவோட டான்ஸ்க்கு Dress எடுக்கிறதுக்காக தான். சோ அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போடுற மாதிரி ட்ரெஸ்ஸஸ், அதுக்கப்புறம் பேண்ட், அவ்வளவுதான் நாங்க வாங்கிருந்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.